ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தோல் உரித்து. காஞ்ச மிளகாய் 2 உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது உரிக்கும் போது இது வந்ததுனால இது சும்மா எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பூவும் சேர்த்து. முருங்கைக்கீரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கம்மி முருங்கைக்கீரை செஞ்சிருவோம். முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சிடலாமா? இப்போ 2 பேர் ரெடியாக இருக்காங்க. முருங்கைக்கீரை பொரியலுக்கு கடாய் வச்சு ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஒன்றாவே போட்டுக்கலாம். வெங்காயம் காஞ்ச மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கழுவி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டுக்கலாம். கீரை நல்லா வதங்கி வந்துட்டு சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். கீரை நல்லா வதங்கிடுச்சு. கீரை ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பசித்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பசித்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். கிராமத்து சைட்லலாம் வீட்டிலேயே நாங்கள் மரம் வச்சுருப்போம். அதுலேருந்து நாங்கள் பறித்து செய்வோம். கிராமத்து சைட்லலாம் மரத்துலேயே நாங்கள் பறித்து இதுமாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். சிட்டி சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு சில பேருக்கு வீட்டில் வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் காசு கொடுத்து தான் வாங்கி செய்வாங்க. இருந்தாலும் இது ரொம்ப கம்மி காஸ்ட்டு தான். செஞ்சு சாப்பிடுங்க. இரும்பு சத்து நிறையவே இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye friends. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா